ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரியல் எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விலாக் தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நல்லா முட்டை ஆப்பம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பொன்மலை சந்தைக்கு போயிருந்தாங்க. அம்மாவும் பாவும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் ராட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நாட்டு கொத்தமல்லி பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல மணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டெல்லாம் வந்து சரியான கூட்டம் இருக்கிறனால வந்து க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வீட்டில் நானே க்ளீன் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ராட்டு மீன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நானே க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து 2 கிலோ ராட்டு. ஆனால் அது இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருந்தாலே வந்து அது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதில் வேறு நல்லா குட்டி குட்டியாக நண்டு வேறு இருந்துச்சு. ஆனால் அதையுமே நான் வந்து போட்டு சமைச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டெல்லாம் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவியும் கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து மீன் மட்டும் அம்மா கழுவி மசாலா வந்து போட்டிருந்தாங்க. அம்மானா நல்லா உப்பு காரம்லாம் நல்லா சுருக்குன்னு போடுவாங்க. மீன் மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து சூறை மீன், அதனால் பீஸெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் பா வந்து அப்படி போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ராட்டு வந்து மசாலா வந்து அரைச்சி கிரேவி பண்ணியாச்சு. நல்லா ராட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போ ஒன்று போயிருந்தோம். இதோடைய விலாக் வந்து நிறைய இருக்குது. அடுத்தடுத்து வந்து கண்டினியூவாக போடுறேன். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.